ஹாய், வெல்கம் டு ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்காலஜினா என்ன, எக்கோசிஸ்டம்னா என்ன. ஓகே, இப்போ எக்கோசிஸ்டமில் ரெண்டு பார்த்தோம் இல்லையா. ஒன்று வந்து டெரஸ்ட்ரியல் ஈக்கோசிஸ்டம், இன்னொன்று அக்வாட்டிக் ஈக்கோசிஸ்டம். ஓகே, இந்த டெரஸ்ட்ரியல் ஈக்கோசிஸ்டமில் குளோபல் லெவலில் எப்படி பிரிச்சிருக்கோம், ப்ளஸ் இந்தியன் லெவலில் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்குள்ளே என்ன பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது இந்த டெரஸ்ட்ரியல் ஈக்கோசிஸ்டம்குள்ளேயே. கிராஸ்லேண்ட் ஈக்கோசிஸ்டம், டெசர்ட் ஈக்கோசிஸ்டம், கோல்ட் டெசர்ட்னா என்ன, ஓகேவா, ஹாட் டெசர்ட்னா என்ன, அதெல்லாம் எங்கே இருக்குது, ப்ளஸ் அதில் என்னென்ன வெஜிடேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபானா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம். ஓகேவா. அதே மாதிரி அக்வாட்டிக் ஈக்கோசிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ் வாட்டர் ஈக்கோசிஸ்டம்னா என்ன, சால்ட் வாட்டர் ஈக்கோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சால்ட் வாட்டர் ஈக்கோசிஸ்டம் இஸ் நத்திங் பட் மெரைன் ஈக்கோசிஸ்டம். ஸோ இதுக்குள்ளே என்ன பார்த்தோம்னா வெட்லேண்ட்ஸ்னா என்ன, லேக்ஸ்னா என்ன, லென்டிக் ஜோன்ஸ், லோட்டிக் ஜோன்ஸ்னா என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேவா. அப்போது இன்ன வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு எக்கோ சிஸ்டம்னா என்ன, ஒரு எக்காலஜினா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த பொல்யூஷன் எதனால் கிரியேட் ஆகுது, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது. பொல்யூஷன்ஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எதில் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா மெயின்ஸில் அதிகமாக இருக்கும். ஃபிலிம்ஸ்லையும் சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன்ஸ் எதுலேருந்து வருதுன்னா பொல்யூஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. அப்போ நம்ம பொல்யூஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னா பொல்யூஷன் அப்படின்றது. இன்கேஸ் இன் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், இல்லை ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக இருந்தாலும். இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஸோ பொல்யூஷன் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பொல்யூஷன். பொல்யூஷன் மீன்ஸ் ஆடிங் சம்திங் ஹார்ம்ஃபுல், அதாவது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை என்விரான்மெண்ட்டில் ஆட் பண்ணும்போது இட் மேக்ஸ் அன்சேஃப் ஃபார் லிவிங் பீயிங்ஸ் அண்ட் டிகிரேட்ஸ் நேச்சுரல் ஈக்கோசிஸ்டம். அப்போது ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, அந்த சிஸ்டம்குள்ளே ஏதோ ஒரு புது விஷயம் உள்ளே இன்வால்வ் ஆகும்போது, இன்வேசிவ் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த சிஸ்டமே டேமேஜ் ஆகுது. நம்ம ஹியூமன் லிவிங் பீயிங்ஸு ப்ளஸ் பெயிண்டிங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுறது அப்படின்றதுனால தான் பொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. லீகலி ஏர் ஆக்டில் என்ன சொல்லியிருக்கோம், இந்தியாவில் 1981 ஏர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஏர் ஆக்டில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பொல்யூஷன் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் எனி சாலிட், லிக்யூட் ஆர் கேஸ் இன் தி அட்மாஸ்பியர் அட் த லெவல் ஆர் ஹார்ம்ஃபுல் டு த ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி. அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய, இல்லை ஜென்ரலாக அட்மாஸ்பியர்லையோ பயோஸ்பியர்லையோ இருக்கக்கூடிய சாலிட், லிக்யூட் ஆர் கேஸ், இந்த கேஸ் எக்ஸஸ், அதாவது ஹார்ம்ஃபுல் கேஸஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஆக்ட்ல சொல்லியிருக்கோம். ஓகேவா. அப்போ ஸோ பொல்யூஷன் இஸ் நாட் ஜஸ்ட் என்ன கிடையாது அப்படின்னா டர்ட் கிடையாது. இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் கிராசஸ் த நேச்சுரல் த்ரெஷ்ஹோல்டு காசஸ் டேமேஜ். அதாவது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு இருக்குமா, இருக்கும். டஸ்ட் இருக்குமா, இருக்கும். வாட்டர் வேப்பர் இருக்குமா, இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, ஒரு த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இருக்கு. ஓகேவா. அந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை ஒன்ஸ் லிமிட் ரீச் பண்ணும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா பொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் காஸ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ பொல்யூஷன் அப்படின்றது ஒரு அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனாலே அது பொல்யூஷன் ஆகிடுமா அப்படின்னா இல்லை. ஓகேவா. இப்போ கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால அது பொல்யூஷன் ஆகாது. ஒன்ஸ் அந்த த்ரெஷ்ஹோல்டு லெவலை இன்க்ரீஸ், அதாவது ப்ரீச் பண்ணும்போது தான் அது என்னவா மாறுது அப்படின்னா பொல்யூஷனாக மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோர்சஸ். ஓகே, எங்கெங்கெல்லாம் வந்து பொல்யூஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு டைப்பாக நம்ம மேஜராக பிரிக்கிறோம். ஒன்று நேச்சுரல் சோர்சஸ், இன்னொன்று வந்து ஆந்த்ரோபோஜெனிக் சோர்சஸ் அப்படின்றது. நேச்சுரல் சோர்சஸ் அப்படின்றது வல்கானிக் எரப்ஷன்ஸ், அதாவது வல்கானிக் எரப்ஷன் நடந்தாவே அதுலேருந்து என்ன வரும், ஆஷஸ் வரும். ஓகே, அதுலேருந்து சில சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வெளியே வரும். ஓகேவா. அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர்ஸு, டஸ்ட் ஸ்டார்ம்ஸு, சி சால்ட் அண்ட் போலன்றது நம்ம பிளான்ட்ஸ்லேருந்து வரக்கூடியது. ஓகே, இதுவுமே என்ன அப்படின்னா பொல்யூஷன்ஸ் தான். ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் பொல்யூஷன். இதெல்லாம் நேச்சுரலாக இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸ். ஓகே, இப்போ ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்றது என்னன்னா நம்ம தான். ஓகே, மேன்மேடு பொல்யூஷன்ஸ், நம்மளாக கிரியேட் பண்ணுற பொல்யூஷன்ஸ். மேஜர் பொல்யூஷன் என்ன அப்படின்னா வெஹிக்கிள்ஸ், தென் இண்டஸ்ட்ரீஸ், கோல் பர்னிங், வேஸ்ட் பர்னிங், கெமிக்கல் யூஸ் ஆஃப் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், பெஸ்டிசைட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் ஆட் பண்ணக்கூடிய பொல்யூஷன்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸு, பிளாஸ்டிக்ஸு, சீவேஜ் டிஸ்சார்ஜ், எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு, நியூக்ளியர் லீக்ஸ், இது எல்லாமே பொல்யூஷன்ஸ்குள்ளே வந்துருமா. ஹாட் வாட்டரை ரிலீஸ் பண்ணுறது. ஓகேவா. அதாவது ஒரு என்ஜினை கூல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் வாட்டர். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா ஹாட் ஆகும். அந்த தெர்மல் வாட்டரை ரிலீஸ் பண்ணுறது கூட பொல்யூஷன்ஸ் தான். ஓகே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் தெர்மல் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா எந்த மீடியம் இம்பாக்ட் ஆகுது, ஏர் இம்பாக்ட் ஆகுதா, வாட்டர் இம்பாக்ட் ஆகுதா அப்படின்றத வச்சு டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஏர் பொல்யூஷன், இட்ஸ் அ கண்டாமினேஷன் ஆஃப் தி அட்மாஸ்பியர். ஓகே, ஏர் மேஜரா எங்க இருக்கு, அட்மாஸ்பியர்ல இருக்கு.
அட்மாஸ்பியர் அதோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ஜியாகிரபியில் படிப்போம். ஓகேவா? இப்போ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர்ஸ் வந்து இம்பாக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏர் பொல்யூஷன். ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்மாக் இன் டெல்லி, இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ், இது எல்லாமே ஏர் பொல்யூஷனை காஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் அப்படின்றது என்ன? அக்வாட்டிக் ரீஜன்ஸ். இப்போ அக்வாட்டிக் ரீஜன்ஸ் எல்லாமே இம்பாக்ட் ஆகுது. ரிவர்ஸ், லேக்ஸ், கிரவுண்ட் வாட்டர், நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா, யமுனா ரிவர்ஸ் ப்ளஸ் என்னென்னா கங்கா ரிவர்லாம் இம்பாக்ட் ஆகுறது. நம்ம ப்ரெஸ்ஸிங்ஸில் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது என்னென்னா கூவம் ரிவர் தான். ஓகே, கூவம் ரிவர் ப்ளஸ் நம்ம வாட்டர் பாடி பார்த்தோம் அப்படின்னா பள்ளிக்கரணை மார்ஷ்லான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பள்ளிக்கரணை பக்கத்துலலாம் போனோம் அப்படின்னா பேட் ஸ்மெல் தான் வருது, அங்கே என்ன வர மாட்டேங்குது அப்படின்னா வாட்டரோட அந்த அரோமா ஆரா அது வரவே மாட்டேங்குது. ஸோ பள்ளிக்கரணை அப்படின்றது ஒரு இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்டு என்னென்னா மார்ஷ்லேண்டு. அதை எந்த அளவுக்கு மோசமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த பக்கம் போனவங்களுக்கு தெரியும். அப்போ வாட்டர் பொல்யூஷன்ஸு எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும் யமுனா, அதாவது ரிவரு, லேக்ஸ், கிரவுண்ட் வாட்டர் எல்லாத்தையும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாயில் பொல்யூஷன். சாயில் பொல்யூஷன் எதனால் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது. மேஜராக சாயில் பொல்யூஷனுக்கு மேஜர் ரீசன்ஸ் யார் அப்படின்னா ஃபார்மர்ஸ். ஸோ அவங்க ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனாலையும் அது மேஜர் ரீசன்ஸ். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியாகக்கூடிய எஃப்ளூயன்ஸு, அப்புறம் வீட்டிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற எஃப்ளூயன்ஸ், இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாயில் பொல்யூஷனை காஸ் பண்ணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பொல்யூஷன் என்ன அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன் தான். நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றது டிராஃபிக்லேருந்து வரக்கூடியது, லவுட் ஸ்பீக்கர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, தேவையே இல்லாமல் 10 லவுட் ஸ்பீக்கர் வச்சு நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடுப்பேற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ப்ளஸ் என்னென்னா நம்ம டிராஃபிக்கில் கூட என்ன பண்ணுவோம், அதிகமாக டிராஃபிக், பாவம் அவனே 5 கிலோமீட்டர் கடந்து வந்து 5 கிலோமீட்டர் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு இருப்போம். 6வது கிலோமீட்டரில் ஒருத்தர் உட்காந்துட்டு ஹார்ன் அடிச்சிட்டு இருப்போம். ஏன், முன்னாடி இருக்கிறவன் போனால் தானே போக முடியும் அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா ஹார்ன் அடிச்சிட்டு இருப்போம். இது எல்லாமே என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா கைண்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ நம்ம வீட்டில் மேரேஜ் இருக்குது அப்படின்றதுக்காக 20 ஸ்பீக்கர் வச்சு நம்ம ஓட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ லைட்டாக ஓகே, எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் லிமிட் இருக்குது. இப்போ நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட லிமிட்டட் என்ன அப்படின்னா 55 டெசிபல்ஸ் வச்சுக்கலாம், ஒரு ஹியூமனால் ஹியர் பண்ண முடியும். ஸோ அப்போ இது வரைக்கும் தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லிமிட் வச்சுருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைமில் அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பொல்யூஷன். ஹாட் வாட்டர் ஃப்ரம் த பவர் பிளான்ட். பவர் பிளான்ட்டில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த இன்ஜின்ஸை கூல் பண்ணுறதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஜினில் இருக்கிற ஹீட்டை வந்து அந்த வாட்டர் எடுத்துக்கும் போது வாட்டர் என்ன ஆகும், ஆப்வியஸாக ஹீட் ஆகும். அந்த வாட்டரை எந்த ஒரு ரீசைக்ளிங் ப்ராசஸ், எந்த ஒரு ரெமெடியேஷன் ப்ராசஸுமே எடுக்காமல் திரும்ப ரிவர்ஸ்லையோ நம்ம வேறு வாட்டர் லேண்ட்லேயோ இது பண்ணும்போது மிக்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், பொல்யூஷன்ஸ். ஓகே, அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மல் பொல்யூஷன் அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன்ஸு, நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸு, செர்னோபில், ஃபுகுஷிமா, ஹிரோஷிமா, நாகசாகி, இதெல்லாம் என்னென்னா ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் ஆர் இவேஸ்ட் பொல்யூஷன் அப்படின்றது. பிளாஸ்டிக் பொல்யூஷன் நமக்கு ஜென்ரலாக தெரியும். நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப்பில் பிளாஸ்டிக்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இவேஸ்ட் பொல்யூஷன்மா. இவேஸ்ட் பொல்யூஷன் அப்படின்றது எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு. எலக்ட்ரானிக் வேஸ்ட்னால் நம்ம கம்ப்யூட்டர்ஸு, லேப்டாப்ஸு, சிஸ்டம்ஸு, மொபைல் ஃபோன்ஸு. ஓகே, ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 10 ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னா கைண்ட் ஆஃப் பொல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பொல்யூட்டன்ஸ்னால் என்ன அப்படின்றது. இப்போ என்ன பார்த்துருக்கோம், பொல்யூஷன்னா என்ன, அதுக்கான டெஃபனிஷன் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், சோர்சஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ்னா எதெல்லாம், எந்தெந்த சோர்சஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொல்யூஷன்ஸை காஸ் பண்ணுறது முக்கியமான ஏஜென்ட் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா. ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி பொல்யூஷன்ஸை காஸ் பண்ணுறது முக்கியமான ஏஜென்ட் யார் அப்படின்னா பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பொல்யூட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா the substance that crosses its safe threshold in the environment becomes harmful அப்படின்றது. ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் இருக்கும். சே எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா CO2 அப்படின்னு எடுத்துக்கலாம். CO2 இஸ் த சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸு என்விரான்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குது. எப்போ இந்த லிமிட்டை இது ப்ரீச் பண்ணுதோ அப்போ அது என்னவா மாறிடும் அப்படின்னா பொல்யூஷனாக மாறிடும். ஓகேவா? அப்போ இந்த CO2 அப்படின்றது என்னது, பொல்யூட்டன்ட் ஆக்சுவலி. ஓகே, பொல்யூட்டன்ட்னா என்ன, எனி சப்ஸ்டன்ஸ் தட் கிராசஸ் இட் சேஃப் த்ரெஷ்ஹோல்ட் இன் தி என்விரான்மெண்ட் அண்ட் பிகம்ஸ் ஹார்ம்ஃபுல். அது த்ரெஷ்ஹோல்டை தாண்டிடுச்சு அப்படின்னா ஹியூமனுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் என்னவா மாறிடும், த்ரெட்டாக மாறிடும் அப்படின்றது தான் பொல்யூஷன் அப்படின்றது, பொல்யூட்டன்ட் அப்படின்றது. ஃபிசிக்கலாக பார்த்தோன்னா ஹீட்டு, நாய்ஸு, ரேடியேஷன், இது எல்லாமே சொல்கிறோம். கெமிக்கல் பொல்யூட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது CO2, SO2, சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேவா? தென் பெஸ்டிசைட்ஸ், இதெல்லாம் கெமிக்கல் பொல்யூட்டன்ட்ஸு. நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாக்டீரியா இன் சீவேஜ், இன்வேசிவ் ஸ்பீசிஸ், வேற என்ன சொல்லலாம், போலன்,
போலன் கிரெயின் இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் பொல்யூட்டன்ட். போலன் கிரெயினும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏரில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ஃப்ளவர்ஸில் இருந்து பர்ஸ்ட் ஆகிற போலன் கிரெயின் அது ஒன்ஸ் த்ரெஷோல்டு த்ரெஷோல்டை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஹியூமனுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பொல்யூட்டன்ட்ஸ் அண்ட் தேர் இம்பாக்ட்ஸ். இந்த பொல்யூட்டன்ட்னால என்னென்ன இம்பாக்ட் நடக்குது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா PM2.5 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, PM2.5 அப்படின்றது இஸ் அ டஸ்ட் பார்ட்டிகல். ஒரு டஸ்ட் பார்ட்டிகளோட டயாமீட்டர் வந்து பார்த்தோன்னா 2.5 இருக்கும். ஓகே, 2.5 mm இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா PM2.5 அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா லங்ஸ்குள்ளே பெனெட்ரேட் ஆகும். ஈவன் நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ஸ்குள்ளே கூட என்ன ஆகுது அப்படின்னா பெனெட்ரேட் ஆகுது PM2.5. அப்போது நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ஸ்குள்ளேயும் லங்ஸ்குள்ளேயும் பெனெட்ரேட் ஆகுது அப்படின்னா இது என்ன கிரியேட் பண்ணும்? பல்மனரி டிசீஸை கிரியேட் பண்ணும். அதாவது மூச்சு விட முடியாத ரெஸ்பிரேட்டரி டிசீஸை கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? பிளட் ஸ்ட்ரீம்ஸில் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா ஹார்ட் அட்டாக்ஸு, ஸ்ட்ரோக்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணும். அப்போது ஒரு பொல்யூட்டன்ட்டு ஹியூமனில் எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்றது. சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா ஆசிட் ரெயினை கிரியேட் பண்ணுமா. ஒன் சல்ஃபர் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படின்னா SO2. ஓகேவா, ஸோ வாட்டரில் ரெயின்ஃபால் வரும்போது வாட்டரோட மாலிகுல் என்ன H2O. இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா H2SO4 கிரியேட் பண்ணும். H2SO4 அப்படின்றது என்னது? ஆசிட். ஸோ ஆசிட் ரெயின் வரதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா SO2, NO2 இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்சைட்ஸ் தான். இப்போ இதில் ஆசிட் ரெயின் மூலமாக கிராப்ஸு, பில்டிங்ஸ்லாம் இது டேமேஜ் ஆகும். ஈவன் ரீசெண்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா தாஜ்மஹால் கூட ஆசிட் ரெயின் மூலமாக கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் மோனிமெண்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் மோனிமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஆசிட் ரெயின் மூலமாக அதோட ஃபார்மேஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தென் நைட்ரேட்ஸ் அண்ட் ஃபாஸ்பேட்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யூட்ரோஃபிகேஷன் அப்படின்றத பற்றி அக்வாட்டிக்ஸ் எக்கோசிஸ்டம் படிக்கும்போது பார்த்தோம். யூட்ரோஃபிகேஷன்னா என்ன? எக்ஸசிவ் நியூட்ரியன்ஸ் இன் தி அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். அப்போது நைட்ரேட்ஸ் அது எது மூலமாக நடக்குது அப்படின்னா நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ் அப்படின்ற ரெண்டு பொல்யூட்டன்ட்டை அங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேவா, இப்போ நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ் ஒரு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா இங்கே யூட்ரோஃபிகேஷன் நடக்கும். யூட்ரோஃபிகேஷன் என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேவா, அப்போ இந்த பொல்யூட்டன்ட்னால எப்படி அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் ஒரு என்வரான்மெண்ட் இம்பாக்ட் ஆகுது அப்படின்றது. நெக்ஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணும்? மைக்ரோ பிளாஸ்டிக் என்டரிங் இன்டு த ஃபுட் செயின்ஸ் அப்படின்றது. இப்போது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலை நம்ம சீ வாட்டர்லையோ இல்லை எங்கேயோ ஒரு லேக் ஈகோசிஸ்டம்லையோ தூக்கி போடும்போது ஒன்ஸ் அது சின்ன சின்ன மெட்டீரியலாக உடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ்குள்ளே போயிருக்கும். லெட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷுக்குள்ளே போகுது அப்படின்னா ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக், அதை யார் சாப்பிட்றா? ஹியூமன் சாப்பிட்றாங்க. அப்போ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஃபுட் செயினுக்கு அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? போயிட்டே இருக்கும் அந்த பிளாஸ்டிக். ஓகேவா, ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாய்ஸ் அப்படின்றது மோர் தென் 85 டெசிபல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஹியரிங்கை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் ரேடியேஷன் என்ன பண்ணும்? DNA மியூட்டேஷனு, கேன்சர் ரிஸ்க்கு. ஓகே, நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? ஹிரோஷிமா நாகசாகியோட இஷ்யூ வந்து பார்த்தோன்னா அதோட பிரச்சனை வந்து இன்னமும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? நம்ம பெஸ்டிசைட் அட்டாக், போபால் கேஸ் ட்ராஜடி நடந்துச்சு இல்லையா? ஸோ அதுலேயும் இம்பாக்ட் இன்னமும் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான கான்செப்ட் என்ன? பிரைமரி வெர்சஸ் செகண்டரி பொல்யூட்டன்ஸ்னா என்ன அப்படின்றது. ஸோ நமக்கு பொல்யூட்டன்ஸ்னா என்னன்னு தெரியும். பொல்யூட்டன்ஸ்னா என்ன? தட் எனி சப்ஸ்டன்ஸ் தட் காசஸ் த டேமேஜஸ் டு தி என்வரான்மெண்ட். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொல்யூட்டன்ஸ், இல்லைனா காசஸ் பொல்யூஷன் டு தி என்வரான்மெண்ட், பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போது பிரைமரி வெர்சஸ் செகண்டரின்னு என்ன? பிரைமரி அப்படின்றது என்ன அப்படின்னா டைரக்ட்லி எமிட்டட் இன்டு தி ஏர் ஆர் வாட்டர் ஆர் சாயில். ஒரு மீடியமில் ஏர் மீடியமாக இருக்கலாம், வாட்டர் மீடியமாக இருக்கலாம், சாயில் மீடியமாக இருக்கலாம். அதில் டைரெக்டாக எமிட் ஆகணும். ஓகேவா, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக CO2 ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து எமிட் ஆகுது அப்படின்னா அது டைரெக்டாக என்வரான்மெண்ட்டுக்கு போகுது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ஃப்ரம் தி இன்கம்ப்ளீட் கம்பஷன் மூலமாக தான் CO2 ரிலீஸ் ஆகும். ஓகேவா, கம்பஷன்னா என்ன? தமிழில் எரிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அந்த கம்பஷன் மூலமாக தான் என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா CO2 ரிலீஸ் ஆகும். ஓகேவா, இந்த கம்பஷன் ஒழுங்காக நடக்கலை, இன்கம்ப்ளீட்டாக நடந்துச்சு அப்படின்னா அப்போ தான் என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் பண்ணும். ஓகே, அப்போது கார்பன் மோனாக்சைடும் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே என்ன அப்படின்னா பிரைமரி பொல்யூட்டன்ஸ். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன ஆகுது? அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போது SO2 ஃப்ரம் கோல், ஸோ நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் ஃப்ரம் தி வெஹிக்கிள்ஸு, லெட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ். இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா எதுக்கு? பிரைமரி பொல்யூட்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ப்ரிலிம்ஸில் என்ன கேட்கலாம் அப்படின்னா 4 ஆப்ஷன் செட் பண்ணிவிட்டு எது வந்து இதில் பிரைமரி பொல்யூட்டன்ஸ் எது செகண்டரி பொல்யூட்டன்ஸ் ஓகே மேட்ச் த ஃபாலோவிங் அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மள்கிட்ட கொடுத்தா அப்படின்னா எது பிரைமரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி பொல்யூட்டன்ஸ். செகண்டரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்றது ஃபார்ம்ட் இன் தி என்விரான்மெண்ட் வென் பிரைமரி பொல்யூட்டன்ஸ் ரியாக்ட் வித் ஈச் அதர் ஆர் வித் சன்லைட். ஓகேவா. ஒன்று பிரைமரி பொல்யூட்டன், ரெண்டு பிரைமரி பொல்யூட்டன்ட்டு ஒன்றா ரியாக்ட் ஆகி ஒரு பொல்யூஷன் ஒரு புதுவிதமான பொல்யூஷனை கிரியேட் பண்ணலாம். ஓகேவா. இல்லை அப்படின்னா இந்த பிரைமரி பொல்யூட்டன்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா சன்லைட்லோட ரியாக்ட் ஆகி என்ன பண்ணோம் அப்படின்னா புதுசாக ஒரு பொல்யூட்டன்ட்டை கிரியேட் பண்ணலாம். அப்போது இங்கே கிரியேட் ஆகுது இல்லையா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஃபார்ம்ட் இன் தி என்விரான்மெண்ட் வென் பிரைமரி பொல்யூட்டன்ஸ் ரியாக்ட் வித் ஈச் அதர் ஆர் வித் சன்லைட். பிரைமரி பொல்யூட்டன்ஸ் ரெண்டு ரியாக்ட் ஆகி ஒரு புது பொல்யூஷனை கிரியேட் பண்ணலாம், பொல்யூட்டன்ட்டை கிரியேட் பண்ணலாம். இல்லைனா அது சன்லைட் கூட ரியாக்ட் ஆகி ஒரு புது பொல்யூட்டன்ட்டை கிரியேட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஓசோன் அப்படின்றது. ஓசோன் அப்படின்றது என்ன, ரெண்டு ஆக்சிஜன் மாலிகுல் இன்னொரு ஆக்சிஜன் மாலிகுலோட சேர்ந்து கிரியேட் ஆகிறது தான் ஓசோன் அப்படின்றது. ஓசோன் இஸ் அ 3 ஆக்சிஜன் மாலிகுல், அதாவது 3 ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் கிரியேட் ஆகும். தென் ஸ்மாக். ஸ்மாக் என்னன்னா SO2 பார்ட்டிகுலேட்ஸ். பார்ட்டிகுலேட்ஸ்னா என்ன, நம்ம PM 2.5 படித்தோம் இல்லையா, இது ஃபாக் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து என்னன்னா இஸ் செகண்டரி பொல்யூட்டன்ஸ். அதே மாதிரி பேராக்சி அசிட்டைல் நைட்ரேட் அப்படின்றது இது எல்லாமே செகண்டரி பொல்யூட்டன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா. ஸோ அப்போ பிரைமரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்றது ஸ்ட்ரைட் ஃப்ரம் த சோர்ஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வரக்கூடியது. இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஓகேவா, வீடாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரைமரி பொல்யூட்டன்ஸ். செகண்டரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்றது குக்டு லேட்டர் இன் தி அட்மாஸ்பியரில் ஒன்ஸ் ரிலீஸ் ஆனோன்னா இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணும் இல்லையா, அந்த புதுசாக கிரியேட் ஆகிறது தான் என்னன்னா செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்றது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா பொல்யூஷன்ஸ்னா என்ன, ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ், சோர்சஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ், பிரைமரி அப்புறம் பொல்யூட்டன்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதில் பிரைமரி பொல்யூட்டன்ட்னா என்ன, செகண்டரி பொல்யூட்டன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. எதெல்லாம் பிரைமரி பொல்யூட்டன்ட்ல வரும், எதெல்லாம் செகண்டரி பொல்யூட்டன்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. இப்போ நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பொல்யூஷனுக்குள்ள போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பொல்யூஷன் என்ன, இஸ் அ ஏர் பொல்யூஷன் அப்படின்றது. இப்போ ஏர் பொல்யூஷன் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் என்ன, ஜென்ரலாக நம்மளாவே சொல்லிடலாம் இல்லையா. அப்போ என்ன டெஃபினிஷன் சொல்லலாம், ஏர் ஆக்ட் வச்சு சொல்லுவோமா, எனி சாலிட் லிக்யூட் ஆர் கேசியஸ் மெட்டீரியல் தட் breach the threshold level in the atmosphere அப்படின்றது தான் என்னன்னா pollutions. ஓகே, ஏர் பொல்யூஷன்ஸ். ஏர் பொல்யூஷன் தட் presence of undesirable solid liquid or gaseous substance in the atmosphere that concentration harmful to the human health. ஹியூமன் ஹெல்த்துக்கு அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அதோட கான்சன்ட்ரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை ப்ரீச் பண்ணி போகிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏர் பொல்யூஷன். ஏதாவது ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம், எந்த மெட்டீரியலாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா. அப்போது ஏர் பொல்யூஷனுக்கு டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக ஏர் பொல்யூஷன் கேட்டாலும் அதோட இம்பாக்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி கேட்டாங்க அப்படின்னா, இல்லை அதோட இம்பாக்ட்ஸ் இன் என்விரான்மெண்ட் கேட்டாங்க மெயின்ஸில் அப்படின்னா, ஏர் பொல்யூஷனை பற்றி ஒரு 2 லைன் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, மெயின் பாடியில் இருக்கும்போது இம்பாக்ட்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, கவர்மெண்ட் மெஷர்ஸ் என்ன, வே ஃபார்வர்டு என்ன, அவ்வளோதான். ஓகேவா. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ட். இப்போ ஏரில் நடக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் நடக்கும் இல்லையா, அந்த பொல்யூஷன் நடக்கிறதுக்கு சம் பொல்யூட்டன்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். அப்போ அந்த டைப்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ட்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ஒரிஜின் வித் பிரைமரி பொல்யூட்டன்ட்ஸ்னா ஆல்ரெடி என்னன்னு பார்த்துட்டோம். பிரைமரி பொல்யூட்டன்ட்ஸ்னா என்ன, இஸ் எமிட்டட் டைரக்ட்லி ஃப்ரம் த சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோமா. அப்போ டைரக்ட்லி ஃப்ரம் த சோர்ஸ் எதனால் இது என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஏர் பொல்யூஷனை கிரியேட் பண்ணும். ஓகேவா. எக்ஸாம்பிள் கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். அதாவது நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அப்படின்றது N2O இருக்கலாம், இல்லை NO2 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகுலேட் மேட்டர். பார்ட்டிகுலேட் மேட்டரில் 2 இருக்கு இல்லையா, PM 2.5 இருக்கு, PM 10 இருக்கு. ஒன்றும் இல்லை, PM 10 2.5 அப்படின்றது ஒரு பொல்யூட்டட் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அதோட டயாமீட்டர் 2.5 mm இருந்துச்சு அப்படின்னா அது 2.5. ஓகேவா. அதே அதோட டயாமீட்டர் 10 mm இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா 10 mm இருந்துச்சு அப்படின்னா அது PM 10 அப்படின்னு சொல்கிறோம். இது PM 2.5. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பொல்யூட்டன்ஸ்னா என்ன அப்படின்றது. செகண்டரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்றது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக, அதாவது அட்மாஸ்பியரில் ஒன்ஸ் ரிலீஸ் ஆனோன்னே வேற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாகவோ இல்லை சன்லைட்டில் ரியாக்ட் ஆகியோ நடந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்டரி பொல்யூட்டன். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஓசோன், பேனு, ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக், இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஏர் பொல்யூட்டன்ஸ். எதெல்லாம் வந்து ஏரில் பொல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணுற பொல்யூட்டன்ஸு, எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் ஏர் பொல்யூஷனை கிரியேட் பண்ணுது மேஜராக அப்படின்றது.
ஓகே, எக்ஸாம்பிள் என்ன, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகுலேட் மேட்டரில் ரெண்டு இருக்கா, PM2.5 PM10. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்தெல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வெஹிக்கிள், இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், பயோமாஸ் பர்னிங் அப்படின்றது இந்த சோர்சஸ் ரொம்ப 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 முக்கியம். PM2.5 எங்கெல்லாம் இருந்து தெரியணும். நம்ம திடீர்னு என்ன போட்டுருவோம், கேஸ், வெஹிக்கிள்ஸ்ல இருந்து கேஸ் தானே வருது, அதுல இருந்து எப்படி PM டஸ்ட் பார்ட்டிகல் வரும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து என்ன வருது, டஸ்ட் பார்ட்டிகல் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதாவது PM2.5 அப்படின்றது PM10 அப்படின்றது ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது. கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது ஃப்ரம் இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஃபியூவல். ஃபியூவல்ன்றது என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபாசில் ஃபியூவல், ஓகே, ஒரு கார்பன் மெட்டீரியல் நம்ம எரிக்கும் போது அது இன்கம்ப்ளீட்டா கம்பஷன் நடந்துச்சுன்னா கருப்பு கலர்ல ஒரு புகை வரும். சில வண்டிலாம், சில பைக்ஸ் மூவ் ஆகும் போதும், சில வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகும்போது நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. பிளாக் கலர்ல, ரொம்ப பிளாக் கலர்ல புகை வரும் அப்படின்னு அர்த்தம். அந்த பிளாக் கலர்ல புகை வந்துச்சு அப்படின்னா உள்ள கம்பஷன் என்னவா நடக்கல, ப்ராப்பரா நடக்கல, இம்ப்ராப்பரா கம்பஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இம்ப்ராப்பர் கம்பஷனால தான் என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கிரியேட் ஆகுது. இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் கலர்ல ஒரு கேஸை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் சல்ஃபர் ஆக்சைட்ஸ் அப்படின்றது. சல்ஃபர் ஆக்சைடு அப்படின்றது கோல் கம்பஷன் மூலமாகவும் ஆயில் ரிஃபைனரிஸ் மூலமாகவும் கிரியேட் பண்ணுது. இந்த சல்ஃபர் ஆக்சைட்ஸ் தான் என்ன பண்ணும், ஆசிட் ரெயினை கிரியேட் பண்ணுன்னு சொன்னோமா. ஸோ இது ஹியூமன்ஸ்லேயும் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸு, ஓகேவா, ஸோ ஸ்கின் கேன்சரு, பல்மனரி டிசீஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ்மா. நைட்ரஜன் ஆக்சைட்ஸும் வெஹிக்கிள்ஸ், பவர் பிளான்ட்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுறது. நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஆசிட் ரெயின்ஸை கிரியேட் பண்ணும். ஓகேவா. NOx அப்படின்றது என்னன்னா NO2 இருக்கலாம், NO3 இருக்கலாம், இல்லை N2O இருக்கலாம். இது எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் ஓசோன்றது ஆக்சுவலி என்ன, ஓசோன்றது இஸ் செகண்டரி பொல்யூட்டன்ட். ஏன் செகண்டரி பொல்யூட்டன்ட், ரெண்டு ஆக்சிஜன் மாலிகுலும் இன்னொரு ஆக்சிஜன் மாலிகுலும் சேர்ந்து கிரியேட் ஆகிறது தான் ஓசோன். ஓகே, அதனால இது என்ன பொல்யூட்டன்ட் அப்படின்னா செகண்டரி பொல்யூட்டன்ட். ஆக்சுவலி என்னன்னா நமக்கு ஒரு டவுட் வரும், ஓசோன் அப்படின்றது குட் ஆர் பேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ பேசிக் சயின்ஸ் படிச்சிருக்கோம், ஓசோன் இருந்துச்சு அப்படின்னா யூவி ரேஸை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஆனால் இதுவே பொல்யூட்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். யூவி ரேஸ், ஓசோன் லேயர் எங்கே இருக்கும், ஆக்சுவலி ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கும். அது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிற வரைக்கும் நமக்கு குட்டு. ஓகேவா. அதே ஓசோன் கீழே லேண்ட் ஃபார்மில், அதாவது ட்ரோபோஸ்பியரில் கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா அதுதான் என்னதை பொல்யூட்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேவா. ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது குட்டு, ட்ரோபோஸ்பியரில் இருந்துச்சுன்னா அப்போ தான் அது பொல்யூஷனாக ஆக்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் படிக்கும்போது ஜாகிரபியில் தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிற ஓசோன் வந்து பார்த்தோன்னா குட் ஓசோன், ட்ரோபோஸ்பியரில் அதே ஓசோன் கிரியேட் ஆனிச்சுன்னா இட்ஸ் பேட் ஓசோன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது. வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சால்வன்ஸு, பெயிண்ட்ஸு, பெட்ரோகெமிக்கல்ஸு, நம்ம அதை ஸ்மெல் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா. பெட்ரோல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெட்ரோலை ஸ்மெல் பண்ணுறது ரொம்ப எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிடிக்கும். ஓகே, அதில் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ ஆனால் பெட்ரோல்லேருந்து எதனால் அந்த ஸ்மெல் வருது அப்படின்னா இந்த வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா ஹியூமன்ஸில் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், நிறைய ஹெல்த் இம்பாக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹெவி மெட்டல்ஸ்மா. ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்றது லெட்டு, மெர்க்குரி, ஆர்சனிக், கேட்மியம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸு எதுலேருந்து வரும் அப்படின்னா ஸ்மெல்ட்டிங்கு, இண்டஸ்ட்ரீஸு, ஃப்ளை ஆஷ் இதுலேருந்து வரும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹியூமன் பாடிக்குள்ளே உள்ளே போகும், ஃபுட் செயின்குள்ளே என்டர் ஆகும். ஃபுட் செயின்குள்ளே என்டர் ஆகும்போது அடுத்தடுத்த ஆர்கானிசம்க்கு அது என்ன பண்ணிட்டு இருக்கும், டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன படித்தோம், பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை பார்த்தோம். இப்போ பயோ மேக்னிஃபிகேஷனில் ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்றது ஒரு பொல்யூட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்ஸ் ஃபுட் மெட்டீரியல் இன்வால்வ் ஆகும்போது அது என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த ஆர்கானிசம்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் பயோ மேக்னிஃபிகேஷன். ஹெவி மெட்டல் பொல்யூட்டன்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க, ஏர் பொல்யூஷனை கிரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆந்த்ரோபோஜெனிக்மா, ஹியூமன் மேடு. இன்ன வரைக்கும் என்ன பார்த்தோம், நேச்சுரல் சோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகேவா. ஜென்ரலாக ஏர் பொல்யூஷன்ஸில் நேச்சுரலாக என்னென்ன பொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஹியூமன் மேட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிரான்ஸ்போர்ட் செக்டாரில் வெஹிகுலர் எமிஷன்ஸு, அதில் கார்பன் மோனாக்சைடு அதே தான் திரும்ப PM, ஹைட்ரோ கார்பன்ஸு. ஓகே. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ், ஸ்டீலு, சிமெண்ட்டு, ரிஃபைனரிஸ், பவர் பிளான்ட்ஸ் மூலமாக. தென் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், ஸ்டபிள் பர்னிங்மா. ஸ்டபிள் பர்னிங் பற்றி தெளிவாக போயினா அடிக்கடி நியூஸில் இருக்கும். வின்டர் சீசன் வந்துட்டாவே டெல்லி ஸ்டபிள் பர்னிங் பற்றி நியூஸில் இருக்கும். சரியா. அதனால இதில் இருக்கக்கூடிய ஸ்டபிள் பர்னிங் பற்றி பார்த்துக்கோங்க. அமோனியா ஃப்ரம் ஃபெர்டிலைசர், ஃபார்மர் யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது.
தென் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரோட் டஸ்ட்டு, டொமஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ், குக்கிங்கில் பயோமாஸ் யூஸ் பண்ணும்போது, பயோமாஸ்னு என்ன, நம்ம வீட்டில் ஜென்ரலாக விறகு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது மூலமாக வர்றது தான் என்னென்னா டொமஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக க்ரியேட் ஆகிற ஏர் பொல்யூஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நேச்சுரல் சோர்சஸ். என்னென்ன நேச்சுரல் சோர்சஸ் இருக்குது அப்படின்னா ஃபாரஸ்ட் ஃபயரு, வல்கானிக் எரப்ஷன்ஸு, டஸ்ட் ஸ்டார்ம்ஸு, போலன் கிரெயின் அண்ட் சீ ஸ்ப்ரே. இதெல்லாம் எதுக்கான நேச்சுரல் ப்ராசஸ்ஸு? ஏர் பொல்யூஷன்ஸ்க்கான நேச்சுரல் சோர்சஸ். ஓகேவா? தென் இம்பேக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன்னால என்னென்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த இம்பேக்ட்டு எக்கனாமியில் இம்பேக்ட் கிரியேட் ஆகும். ஓகேவா? தென் ஹியூமன் ஹெல்த்தில் இம்பேக்ட் கிரியேட் ஆகும். தென் எதில் கிரியேட் ஆகும்? என்விரான்மெண்ட்டில் இம்பேக்ட் கிரியேட் ஆகும். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்க போகிறோம். ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி, ஓகே, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போது கிளாஸிஃபை பண்ணி பார்க்கும்போது இந்த இம்பேக்டை ஃபஸ்ட்டு ஹியூமன் ஹெல்த்தில் என்னென்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் கிரியேட் ஆகும். ஆஸ்துமா, பிரான்சிட்டிஸ், ஓகேவா, அதாவது என்னென்னா பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். அதாவது லெட் பாய்சனிங், நம்ம ஹெவி மெட்டல் பார்த்தோம் இல்லையா, லெட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லெட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாய்சனிங் ரெடியூஸ்ட் ஐக்யூ, நம்மளோட மென்டல் எபிலிட்டியை கூட ரெடியூஸ் பண்ணும். ப்ளஸ் மெமரி லாஸை கிரியேட் பண்ணும். ஓகேவா? நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டியை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிந்திக்கக்கூடிய இதை வந்து பார்த்தோன்னா லாஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேன்சர்ஸ் கிரியேட் ஆகுமா? பென்சின், ஃபார்மால்டிஹைடு. பென்சின்க்கும் ஃபார்மால்டிஹைடுக்கும் எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா என்ன கிரியேட் ஆகும்? கேன்சர் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரிமெச்சூர் டெத்ஸ் கிரியேட் ஆகலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 7% மில்லியன் ஆனுவலி டியூ டு ஏர் பொல்யூஷன். அதாவது ப்ரிமெச்சூர் டெத் ஆகுது. ஓகேவா? அதாவது ஃபுல் மெச்சூர் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இறந்துடுறாங்க, அதாவது சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா ஏர் பொல்யூஷனால். இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா என்விரான்மெண்ட்னா ஆசிட் ரெயின். அப்போ ஆசிட் ரெயின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா ஃபாரஸ்ட் இக்கோசிஸ்டம் இம்பேக்ட் ஆகும். அப்படி தானே? ஃபாரஸ்ட் என்ன ஆகும்? கருக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு அப்போ என்விரான்மெண்ட் ஆசிட் ரெயின் கிரியேட் ஆகிறதுக்கு 2 சால்வெண்ட் சொன்னோம். ஒன்று SO2, இன்னொன்று வந்து நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க, ஆசிட் ரெயின் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. டேமேஜஸ் டு த கிராப்ஸு, சாயிலு, மோனுமெண்ட்ஸ்க்கு வந்து டேமேஜஸ் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் கார்பன், மீத்தேன் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா குளோபல் வார்மிங்கை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெடியூஸ்டு விசிபிலிட்டிமா, ஹேஸ் ஃபார்மேஷன். டெல்லி ஏர் பொல்யூஷன்னா, இப்போ டெல்லி ஏர் பொல்யூஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ஏர் பொல்யூஷன் வேறு இருக்குது. ப்ளஸ் இப்போ வின்டர் சீசன்றதுனால என்ன இருக்கும் அப்படின்னா ஃபாகும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து பொல்யூஷன் கிரியேட் பண்ணும்போது ஸ்மாக் கிரியேட் ஆகும். ஸோ ஸ்மாக்னால விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏர் பொல்யூஷன் மூலமாக ஸ்மாக் கிரியேட் ஆகும். ஸ்மாக் கிரியேட் ஆனிச்சுன்னா விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இக்கோசிஸ்டம் டேமேஜ் அப்படின்றது. ஓசோன் ஹார்ம்ஸ் கிராப்ஸ், ஃபாரஸ்ட், இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆன் எக்கனாமி, ப்ரொடக்டிவிட்டி லாஸ் டியூ டு இல்னஸ். நமக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? வேலை செய்ய முடியாது. ஸோ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் பார்த்தோன்னா 1.36% ஆஃப் ஜிடிபி எதனால் லாஸ் பண்ணுது இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா ஏர் பொல்யூஷனால். ஓகேவா? எய்தர் அது வந்து பார்த்தோன்னா ஹியூமனோட இல்னஸாக இருக்கலாம், இல்லை என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து 1.36% ஆஃப் ஜிடிபி எதில் லாஸ் பண்ணுது அப்படின்னா ஏர் பொல்யூஷன் மூலமாக இந்தியா லாஸ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ எக்கனாமியில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் ஹெல்த் கேர் காஸ்ட். ஆப்வியஸாக நமக்கு அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது ஹெல்த் கேருக்கான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கிராப் ஈல்டு வந்து ரெடியூஸ் ஆகும் ஏர் பொல்யூஷன் மூலமாக. ஆசிட் ரெயின், ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பேக்ட்ஸ் இருக்கும்போது கிராப் ஈல்டுமே ரெடியூஸ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு ஸ்மாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மாக் அப்படின்றது என்னென்னா ஸ்மோக்கு ப்ளஸ் ஃபாக், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்மாக். ஸ்மோக்னா கேஸஸ் தான். வெஹிக்கிள்லேருந்து ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், ஸ்மோக்கும் ஃபாகும் மிக்ஸ் ஆகிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா கிளாசிக்கல் ஆர் லண்டன் ஸ்மாக் அப்படின்றது. ஓகே, அதில் காம்போசிஷன் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் பார்ட்டிகுலேட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, PM2.5ம் PM10ம். ஓகேவா? இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி ப்ளஸ் அது SO2 கூட மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கிளாசிக்கல் ஆர் லண்டன் ஸ்மாக் அப்படின்றது. ஓகேவா? கண்டிஷன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா கோல்டாக இருக்கணும், ஹியூமிட் ரீஜனாக இருக்கும். ஓகேவா? இது எங்கே அதிகமாக இருக்கும்? யூகேல அதிகமாக இருக்கும். ஓகே, லண்டனில் அதிகமாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லண்டன் ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது மேட்ச் த ஃபாலோயிங்லேயோ ப்ளஸ் என்னென்னா நம்மளோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்லேயோ அதை கேட்கலாம். லண்டன் ஸ்மாகில் என்னென்ன இருக்கும், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எஃபெக்ட்ஸ் அப்படின்றது நார்மலாக நம்ம ஜென்ரலாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதே எழுதிக்கலாம்.
ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் கிரியேட் ஆகும், ரெடியூஸ்டு விசிபிலிட்டி அப்படின்றது. ஸ்மாக் இருந்தாவே என்ன கிரியேட் ஆகும், விசிபிலிட்டி வந்து கம்மியாகும் அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் போட்டோ கெமிக்கல் ஆர் லாஸ் ஏஞ்சலேஸ் ஸ்மாக் அப்படின்றது. அதாவது லண்டன் ஸ்மாகுக்கும் லாஸ் ஏஞ்சலேஸ் ஸ்மாகுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா, இதில் என்னன்னா ஓசோன் இருக்கும், பேன் அதாவது பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் இருக்கும், ஆல்டிகைட்ஸ் இருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கிறது தான் எது அப்படின்னா போட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அப்படின்றது. இதோட கண்டிஷன் சன்னி ட்ரையாக இருக்கும். எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா ஐ இரிட்டேஷன், கிராப் டேமேஜ், ஓசோன் டாக்ஸிசிட்டி இதெல்லாம் கிரியேட் ஆகும். எதில் அப்படின்னா லாஸ் ஏஞ்சலேஸில். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டெல்லி ஸ்மாக்மா. டெல்லி ஸ்மாக் அப்படின்றது சீசனல். டெல்லியில் எப்போ மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா வின்டர் சீசனில் மட்டும்தான் என்ன இருக்கும், ஸ்மாக் இருக்கும். ஏன்னா அதோட ஜாகிரபிக்கல் ரீஜன்னாலையும் ப்ளஸ் அதோட கிளைமேட் அப்படின்றதுனாலையும். ஓகேவா, ஏன் அப்படின்னா வின்டர் சீசனில் ஏர் வந்து எப்படி இருக்கும், கூலாக இருக்கும். ஏன்னா அது ஜாகிரபியில் படிக்கும்போது நம்ம தெளிவாக படிக்கலாம் அந்த கிளைமேட் சிஸ்டம் வச்சு எப்படி இம்பாக்ட் ஆகுது. இப்போதைக்கு என்ன அப்படின்னா டெல்லி நடுவில் இருக்கும், இந்த பக்கம் ஆரவல்லி இருக்கும், இந்த பக்கம் ஹிமாலயாஸ் இப்படி இருக்கும். இதுமாரி ஹிமாலயாஸ் வந்து இப்படி சரௌண்ட் ஆகிருக்கும். ஸோ டெல்லி நடுவில் மாட்டிக்கிறதுனால ஒன்ஸ் கூல் ஏர் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது கீழேயே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அதுக்கு பேர் தான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கூல் ஏர் கீழே இருக்கும், அதுக்கு மேலே வார்ம் ஏர் இருக்கும். அப்போது கூல் ஏர் கீழே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு பேர் ஃபாகுன்னு அர்த்தம். ஓகேவா, அதில் வெஹிகுலர் எமிஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது புகையும் ஃபாகும் கலந்து அது விசிபிலிட்டியை ரொம்ப கம்மி பண்ணும். ஓகே, அது மூலமாக ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் கிரியேட் ஆகும். அதனால தான் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீசனல். சம்மரில் இந்த இஷ்யூ வராது எங்கே, டெல்லியில். வின்டரில் மட்டும்தான் வரும். ஓகேவா, அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீசனல் அப்படின்னு சொல்கிறோம். வெஹிகுலர் எமிஷன் இதுக்கான ரீசன் ஸ்டபிள் பர்னிங், டெம்பரேச்சர் இன்வர்ஷன். டெம்பரேச்சர் இன்வர்ஷன் தான் இப்போ நான் சொன்னது. வின்டர் சீசனில் டெல்லி ரீஜனில் என்ன இருக்கும் அப்படின்னா கீழே கிரவுண்ட் லெவலில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, இங்கே டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஏர் என்ன ஆகாதுன்னா மூவ்மெண்ட் நடக்காது, இப்படியே ஸ்டாக்னேட் ஆகிருக்கும். இதுக்கு மேலே தான் வார்ம் இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறது கீழே இருந்துட்டு டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோல்டு ஏர் மாஸில் அதிகமாக வெஹிகுலர் எமிஷன் நடக்கும்போதும் இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ் நடக்கும்போதும் என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஸ்மாக் கிரியேட் ஆகும். ஓகேவா, இதை ஏன் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஜென்ரலாக வார்ம் ஏர் தான் கீழே இருக்கும், மேலே போக போக கோல்டு ஏர் இருக்கும். கீழே இருக்கும்போது வார்ம் ஏர் இருக்கும், மேலே போக போக என்ன இருக்கும் அப்படின்னா கோல்டு ஏர் இருக்கும். ஆனால் இது அப்படியே இதுக்கு மாற்றி இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஜாகிரஃபியில் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனி கான்செப்ட் இருக்குது. அது பார்க்கும்போது இது இன்னும் தெளிவாக புரியும். இப்போதைக்கு டெல்லி ஸ்மாக் வந்து பார்த்தோன்னா வெஹிகுலர் எமிஷன் மூலமாகவும் ஸ்டபிள் பர்னிங் மூலமாகவும் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃப்ளை ஆஷ்மா. ஃப்ளை ஆஷ் அப்படின்றது ஃபைன் பார்ட்டிகுலேட் ரெசிடியூ ஃப்ரம் தி கோல் கம்பஷன் இன் தி தெர்மல் பவர் பிளான்ஸ். அதாவது சின்ன சின்ன பார்ட்டிகுலேட் மேட்டர். ஃப்ளை ஆஷ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பார்ட்டிகுலேட் மேட்டர் தான். அது எங்கேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா கோல் கம்பஷன் தெர்மல் பவர் பிளான்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றது. இந்த ஃப்ளை ஆஷோட காம்போசிஷன் அப்படின்றது பார்த்தோன்னா சிலிக்கான் ஆக்சைட்ஸு, அலுமினியம் ஆக்சைட்ஸு, ஹெவி மெட்டல்ஸ் லைக் மெர்க்குரி, ஆர்சனிக்கு, குரோமியம், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃப்ளை ஆஷில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். ஓகேவா, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் என்ன கிரியேட் ஆகும், ஏர்பார்ன் பிஎம் பொல்யூஷன். அப்போ பார்ட்டிகுலேட் மேட்டர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாவே அது மூலமாக என்ன கிரியேட் ஆகும், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ பல்மனரி டிசீஸ் கிரியேட் ஆகும், சாயில் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷனும் நடக்கும். நெக்ஸ்ட்டு யூசஸ், இதை எப்படி வந்து இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஃப்ளை ஆஷை என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிரிக் மேக்கிங், நம்மளோட செங்கல் வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா பிரிக்லிங்ஸு, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிமெண்ட் யூஸ் பண்ணலாம், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ளை ஆஷை. சரியா, இந்தியன் கவர்மெண்ட்டு இதுக்கான ஃப்ளை ஆஷ் யூட்டிலைசேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஃப்ளை ஆஷை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இல்லை பார்ட்டிகுலேட் மேட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு வே ஃபார்வர்டாக எழுதிக்கலாம். ஓகேவா, மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அவுட்டோர் ஏர் பொல்யூஷன், அதாவது வெளியே நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸு, வெஹிகுலர் எமிஷன்ஸ், இதெல்லாம் வெளியே நடக்கக்கூடியது. இன்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படின்றதுனா வீட்டுக்குள்ளே நம்ம 4 செவருக்குள்ளே ஏதாவது ஒரு பொல்யூஷன் நடக்குது, வீட்டில் என்னென்ன பொல்யூஷன் நடக்குது, நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பொல்யூஷன் நடக்குது அப்படின்றத இன்டோர் ஏர் பொல்யூஷன். ஓகே, அப்போது சோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாலிட் ஃபியூவல்ஸ்மா, பயோமாஸு, கோல், கெரோசின், இதெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது அப்படி தானே. இன்னும் ரூரல் ரீஜனில் நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா விறகு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி கோல் யூஸ் பண்ணிட்டோம், கெரோசின், இது எல்லாமே இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்டில் டொபாக்கோ ஸ்மோக் அதிகமாக இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் கெமிக்கல்ஸ், நம்ம பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது, இது மூலமாக என்ன ஆகுதுன்னா பொல்யூஷன்ஸ், இன்டோர் ஏர் பொல்யூஷன் வந்து கிரியேட் ஆகுது. முக்கியமான ரீசன் என்னென்னா புவர் வென்டிலேஷன். வென்டிலேஷன் எப்போ புவராக இருக்கோ அப்போ என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா
மூச்சு திணறல் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஒன்று பொல்யூஷன்ஸ் தான். ஓகேவா? வீடு ஃபுல்லாக ஃபர்னிச்சர் அடித்து வச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு நம்மளால் ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருங்கன்னா இருக்க முடியாது. மூச்சு திணறல் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான் அப்போ வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு மேஜர் இன்டோர் பொல்யூட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் மோனாக்சைடு, அதே தான் பார்ட்டிகுலேட் மேட்டர், நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. அதே மாதிரி வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது என்ன, பென்சின், ஓகே, ஃபார்மால்டிகைடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பெயிண்ட்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, இது எல்லாத்துலேயும் என்ன இருக்கும் அப்படின்னா வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லோவாக வீட்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் வார்னிஷ் அடிப்பாங்க இல்லையா, வார்னிஷ் அடித்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஸ்மெல்லு ஒன்று வரும். அதே மாதிரி நம்ம பெட்ரோல் வாட்டர் பாட்டிலில் மோந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். சரியா? இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ அது ஹியூமன் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஓகேவா? அப்போ இன்னொரு டைம் என்ன பண்ணக்கூடாது, பெட்ரோல் பாட்டிலில் போய் ஸ்மெல் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடான் கேஸ், நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் பொல்யூட்டன்ஸ். இது எல்லாமே வீட்டுக்குள்ளே கிரியேட் ஆகுறது. ஓகேவா? அதனால தான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இண்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு. இம்பாக்ட்ஸ் ஆஃப் இண்டோர் ஏர் பொல்யூஷன் அதே தான். மேஜராக யார் இம்பாக்ட் ஆவா அப்படின்னா உமன் அண்ட் சில்ட்ரன். ஏன் உமன் அண்ட் சில்ட்ரன்? மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிறது அவங்க தான். ஓகேவா? மென் வெளியே போயிடுவாங்க, ஆனால் விமன் அண்ட் சில்ட்ரன் மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிறதுனால, ஏன்னா அதாவது ஜென்ரலாக இது ஓகேவா, ஜென்ரலாக ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது விமன்ஸ் வந்து சமைக்கிற வேலையெல்லாம் பார்க்கறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக இம்பேக்ட் ஆகும். தென் சில்ட்ரன்ஸ் வந்து வீட்டிலே தான் இருப்பாங்க ஸ்கூல் போகிற வரைக்கும், அப்படி தானே? ஸோ அவங்க வீட்டிலே இருக்கிறதுனால மோஸ்ட்டாக இம்பேக்ட் ஆகும் அப்படின்றது. ஓகேவா? தென் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், ஐ இரிட்டேஷன், ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி நிறைய கிரியேட் ஆகலாம். ஸோ விமென்ஸ்க்கு தான் என்ன இருக்குது அப்படின்னா மோஸ்ட் என்னென்னா ஆஸ்துமாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஏன் அந்த ஆஸ்துமாஸ் அதிகமாகுது அப்படின்னா குக்கிங் பண்ணுறதுனாலையும், அதிகமாக ஸ்மோக் எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலையும், வீட்டிலே இருக்கிறதுனால வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலையும் மேபி அவங்க மேஜராக இம்பேக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குளோபல் இம்பேக்ட் லிங்க்டு டு 4 மில்லியன் டெத்ஸ் ஆனுவலி. WHO என்ன சொல்லுது அப்படின்னா இண்டோர் ஏர் பொல்யூஷன் மூலமாக 4 மில்லியன் டெத்ஸ் வந்து நடக்குது குளோபலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே WHO என்ன சொன்னிச்சு, 7 மில்லியன் வந்து பார்த்தோன்னா ஏர் பொல்யூஷன் மூலமாக இறக்குறாங்க, ப்ரீமெச்சூர் டெத் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இண்டோர் ஏர் பொல்யூஷன் மூலமாக அப்ராக்சிமேட்டாக 4 மில்லியன் டெத்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் இந்தியாவில் என்னென்ன மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா எல்பிஜி, பிஎன்ஜி, பயோகேஸ் ப்ரொமோஷன், பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ 2014 கொண்டு வந்திருப்போம். ஓகேவா? எல்லார் வீட்டுக்கும் சிலிண்டர் கொடுக்கறது ப்ளஸ் பயோகேஸ் மெட்டீரியலை ப்ரொமோட் பண்ணுறது. ஓகேவா? நம்ம எல்பிஜி ப்ரொமோஷன், எல்பிஜி யூஸ் பண்ணுறதை ப்ரொமோட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்டு குக் ஸ்டவ்ஸ் அண்ட் வென்டிலேஷன்ஸ் அப்படின்றது. எல்லார் வீட்டுக்கும் என்ன இருக்குது, இப்போது கேஸ் லைன் கனெக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மெஷர்ஸ். இண்டோர் ஏர் ஜென்ரலாக ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஏர் ஆக்ட், ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981 கொண்டு வந்தாங்கம்மா. ஓகேவா? ஸோ எனாக்டட் அண்டர் ஆர்டிகல் 253 டு ஃபில்ஃபில் தி ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ். ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் எதை பற்றி பேசும் அப்படின்னா ஏர் பொல்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும். ஸோ இதில் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு ப்ளஸ் ஓசோன்ஸ் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார், ஏர் பொல்யூஷனை ஏர் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஓகேவா? ஆனால் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை எதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் ஆக்ட் 1974 சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் த்ரூ வாட்டர் ஆக்ட் மூலமாக. ஸோ இவங்களுக்கு வாட்டர் ஆக்ட் மேலேயும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, ஏர் ஆக்ட் மேலேயும் என்ன இருக்குது அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. நம்ம சென்ட்ரல் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, பிலிம்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருவாங்க, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் ஏர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கரெக்ட் தானே, பொல்யூஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் வாட்டர் ஆக்ட். ஆனால் ஏர் ஆக்ட் மேலே ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. புரியுதா? ஏர் ஆக்டை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான், வாட்டர் ஆக்டை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். ஆனால் எது மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் ஆக்ட் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சு. ஓகே, பிலிம்ஸில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் இந்த இடத்துல. என்ன அடிஷ்னல் பவர்ஸ் ஃபார் தி ஏர் பொல்யூஷன், ஸ்பெஷல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை மானிட்டர் பண்ணுறது, அவங்கள ரெகுலேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ப்ளஸ் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வித்தின் த ஸ்டேட்ஸ்குள்ளே ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்களோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏரியாஸ் அப்படின்னு ஸ்டேட் கேன் டிக்ளேர் செட்டைஸ் ஜோன் அஸ் அ ரெஸ்ட்ரிக்ட் ஃபியூவல் ஆர் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, இது ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த ப்ரொவிஷனுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனை
இண்டஸ்ட்ரீஸு ப்ளஸ் வெஹிக்கிள்ஸ் இது எதுவுமே என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணலாம். அது எது மூலமாக இருக்குது, ஏர் ஆக்டுக்கு கீழே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கன்சென்ட் மெக்கானிசம். இண்டஸ்ட்ரீஸ் நீட் கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ் கன்சென்ட் ஆப்ரேட் ஃப்ரம் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், கன்சென்ட் வாங்கணும். யாருக்கிட்ட அப்படின்னா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஆக்ட் 1981 எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் யார் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுவாங்க, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் என்போர்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் கேன் இன்ஸ்பெக்ட், ஆர்டர், க்ளோஷர் ஆர் கட் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் சப்ளை டு வயலேட்டர்ஸ். அதாவது பொல்யூஷன் நார்ம்ஸ் வந்து செட் பண்ணோமா, ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணோமா, இந்த ஸ்டாண்டர்ட்ஸை யாராவது ப்ரீச் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆர்டர் க்ளோஸ் பண்ண ஆர்டர் பண்ணலாம். ஓகேவா. எலக்ட்ரிசிட்டி வாட்டர் சப்ளை இது எல்லாத்தையும் கட் பண்ணலாம். பெனால்ட்டிஸ் உண்டு. அப் டு 6 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும் ஆர் ஃபைன் இருக்கும். ஓகே, ஒன்று இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும் இல்லைன்னா ஃபைன் இருக்கும். இது எல்லாமே ஏர் ஆக்டில் கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் அப்படின்றது. நேஷ்னல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் எப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னா 1984. ஓகேவா. இதை யார் ரன் பண்ணுறா, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன் கோஆர்டினேஷன் வித் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. என்னென்ன பொல்யூட்டன்ஸ்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா SO2, NO2, PM10, PM2.5, லேட்டராக ஆட் பண்ணது ஓசோனு, கார்பன் மோனாக்சைடு, அமோனியா, லெட்டு, பென்சினு, இன்னும் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மேஜராக இதை பண்ணுறாங்க SO2, NO2, PM10, PM2.5 எல்லாத்தையும். ஓகே, யார், நேஷ்னல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராமில் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இது யாருக்கு கீழே வருது அப்படின்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கோஆர்டினேஷன் வித் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஓகே. நெக்ஸ்ட் நெட்வொர்க் அப்படின்றது 800+ ஸ்டேஷன் அக்ராஸ் 300 சிட்டிஸில் வச்சுருக்காங்க இதை மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஓகே. டேட்டா யூஸ் அப்படின்னு கம்ப்யூட்டர் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை யூஸ் பண்ணுறோம், பாலிசி சப்போர்ட் ஃபார் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம், கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அண்ட் ட்ராக் சீசனல் அண்ட் ஸ்பேஷியல் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் ஏர் குவாலிட்டி. அதாவது இவங்களுக்கு எங்கேருந்துலாம் டேட்டாவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்துலாம் எடுத்துக்கிறாங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. அந்த ப்ரோக்ராமுக்கு கீழே எடுத்துக்கிறாங்க. கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதெல்லாம் பின்னாடி இருக்குது பார்க்கலாம். ஓகேவா. கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிளான்ல இருந்து டேட்டா எடுத்துக்கிறாங்க. ட்ராக் சீசனல் அண்ட் ஸ்பேஷியல் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் ஏர் குவாலிட்டி அப்படின்றது. ஓகே, இது எல்லாத்துலேருந்து டேட்டா எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்றது 2019 கொண்டு வந்தது. இதுபடி 20 to 30% ஆஃப் ரிடக்ஷன் இன் PM10 அண்ட் PM2.5 பை 2024. ஆனால் இதை நம்ம மீட் பண்ணாததுனால இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 40% இன்க்ரீஸ் பண்ணி 2026 மீட் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகே. நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் கீழே 2019 கொண்டு வந்தது. 20 to 30%. ஒரிஜினலாக என்ன பண்ணோம்னா 20 to 30% வந்து PM10.5 குறைச்சிருவோம் எந்த இயர்க்குள்ளே அப்படின்னா 2024 அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இதை நம்ம மீட் பண்ணாததுனால இதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் 2026 வரைக்கும் 40% பிளட்ஜ் எடுத்து. ஓகேவா. நெக்ஸ்ட் கவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 131 நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ்னா என்ன, ஃபெயில்டு டு மீட் நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது நேஷனல் லெவலில் ஒரு ஏர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் 131 சிட்டிஸ்க்கு மேலே அதை மெயின்டைன் பண்ணாததுனால அந்த சிட்டிஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த ஆக்ட் இருக்கும், இந்த ப்ரோக்ராம் இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கீ ப்ரொவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிட்டி ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் பிளான், ஒரு சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் பிளான்ஸு. தென் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மானிட்டரிங் நெட்வொர்க்கு, அதாவது நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம், இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. க்ளீன் ஏர் ப்ரோக்ராமுக்கு கீழே நேஷனல் ஏர் மானிட்டரிங் ப்ரோக்ராமையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஸ் ஆஃப் பிரானா போர்ட்டல் அப்படின்றது ஏர் குவாலிட்டியை அப்டேட் பண்ணுற ஒரு போர்ட்டல். அப்போ இந்த போர்ட்டல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கணும். தென் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் அவேர்னஸ் ட்ரைவ், ஃபண்டிங் சப்போர்ட் த்ரெஷோல்ட். 15th ஃபினான்ஸ் கமிஷனில் இதுக்குன்னு, அதாவது நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராமுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை பண்ணது யார் அப்படின்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது. ஓகே. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் 2020 கொண்டு வந்தது. இந்த கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எந்த ரீஜனுக்கு மட்டும் அப்படின்னா டெல்லி NCR ரீஜனுக்கு மட்டும் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஹரியானா, பஞ்சாப், யூபி அண்ட் ராஜஸ்தான், இந்த ரீஜனுக்கு மட்டும். ஓகேவா. இதை 2020 கொண்டு வந்தோம் இல்லையா, ஆல்ரெடி எந்த ஒரு அத்தாரிட்டி இருந்துச்சு, ஒரு அத்தாரிட்டியை ரீப்ளேஸ் பண்ணி தான் இது கொண்டு வந்தோம்.
அது யார் அப்படின்னா என்விரான்மெண்ட் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி அப்படின்றவங்க. இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி தான் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்து. சரியா? அப்போது இவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஓவர் ஆர்ச்சிங் பவர் ஓவர் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் இன் என்சிஆர் ரீஜியன். என்சிஆர்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டெல்லி. ஓகேவா? டெல்லி ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் யாருக்கு கீழே ஒர்க் ஆகும் அப்படின்னா கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு கீழே ஒர்க் ஆகும். ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெல்லி ரீஜனில் இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டியை மேனேஜ் பண்ணுறவங்க. இப்போ இவங்க 2 பேரும் யாருக்கு கீழே வந்துடுவாங்கன்னா இவங்களுக்கு கீழே வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ அத்தாரிட்டி டு இஷ்யூ பைண்டிங் டைரக்ஷன் டு த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் பாடிஸ். எப்போவுமே ஒரு டைரக்ஷன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் பாடிஸ்க்கு பைண்டிங்காக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டிக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. இட் கேன் இஷ்யூ த பைண்டிங் டைரக்ஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தென் கேன் பேன் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டாப் இண்டஸ்ட்ரீஸ், ரெகுலேட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கர்ப் தி ஸ்டபிள் பேர்னிங். இது எல்லாத்தையும் இவங்களால ரெகுலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பவர் டு ஷட் டவுன் தி பவர் பிளான்ஸ். அதாவது பவர் பிளான்ஸ்க்கு தேவையான பவரை வந்து ஷட் டவுன் பண்ணலாம். எப்போ வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா வயலேட் பண்ணும்போது வாட்டர் சப்ளை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இவங்களும் கட் பண்ணலாம். ஃபைன் அப் டு 1 crore, imprisonment அப் டு 6 years. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்றது இன் டெல்லி என்சிஆர் ரீஜன் 2017 கொண்டு வந்து. கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்னா ஏரோட குவாலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ரெகுலேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 குவாலிட்டியாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு மாடரேட் டு புவர் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 101 300 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேராமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா அது மாடரேட் டு புவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீரியடில் கண்ட்ரோல் டஸ்ட் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுவோம். மெக்கனைஸ்டு ரோட் ஸ்வீப்பிங் பண்ணுவோம். ஓகே, ரோட் ஸ்வீப்பிங்னா ரோடு அடிக்கடி க்ளீன் பண்ணுறது தான். தென் வெரி புவர் கேட்டகரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 301 400 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா டீசல் இன்ஜின்ஸை பேன் பண்ணுவோம். அதாவது டீசல் வெஹிக்கிள்ஸை பேன் பண்ணணும். என்ஹான்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு பார்க்கிங் ஃபீயை வந்து ஹைக் பண்ணும். இப்போ பார்க்கிங் ஃபீயெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பைக் எடுத்துகிட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பார்க்கிங் ஃபீயை ஹைக் பண்ணுறது. தென் சிவியர் அப்படின்னு பார்க்கும்போது 401 450 வரைக்கும். ஓகே, பேன் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷனை இங்கே ரெகுலேட் பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வரக்கூடிய டஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் அதுவே சிவியர் ஃபார்மில் வரும்போது கன்ஸ்ட்ரக்ஷனே பேன் பண்ணிடும் கொஞ்சம் நாளைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆட் ஈவன் ஸ்கீம் ஃபார் வெஹிக்கிள்ஸு. ஆட் ஈவன் ஸ்கீம் அப்படின்றது என்னன்னா, ஒரு நாள் ஆட் நம்பர் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் ரோட்டில் போகணும், அடுத்த நாள் ஈவன் நம்பர் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் ரோட்டில் போகணும். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு க்ளோசர் ஆஃப் பிரிக்லின்ஸ். ஓகே, செங்கல் கிரியேட் பண்ணுற செங்கல் சூளை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு சிவியர்லேருந்து எமர்ஜென்சி போயிடுச்சு அப்படின்னா மோர் தென் 450 ஸ்கூல் க்ளோசர். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா டெல்லியில் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுவாங்க, ட்ரக் என்ட்ரி எல்லாத்தையும் பேன் பண்ணுவாங்க, ஹால்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அட்வைசரிஸை கொடுப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏர் குவாலிட்டியை பொறுத்து கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி அந்த இண்டெக்ஸ் இருக்கோ, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் இருக்கிறது தான் கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். ஸோ அதில் மொத்தம் ஒரு 4 பேராமீட்டர் இருக்குது. அதில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸை எதெல்லாம் வச்சுப்பாங்க அப்படின்னா லைட்டாக படித்து வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா பொல்யூஷன்னா என்ன, ஓகேவா? இந்த பொல்யூஷனுக்கான ஜென்ரல் டெஃபினேஷன் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் பார்த்தோம். தென் ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்த்தோம், பொல்யூட்டன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். பொல்யூட்டன்ஸில் ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ்னால் என்ன, செகண்டரி பொல்யூட்டன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ்க்கான சோர்ஸஸ் என்னென்ன, செகண்டரி பொல்யூட்டன்ஸ்க்கான சோர்ஸஸ் என்னென்ன, இதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஏர் பொல்யூஷன் பற்றி பார்த்தோம். ஏர் பொல்யூஷன்ஸ்க்கான சோர்ஸஸ் என்ன, அது எப்படி ஹியூமன் ஹெல்த்து என்விரான்மெண்ட்டு எல்லாத்தையும் இம்பேக்ட் பண்ணுது, ப்ளஸ் இதுக்கான கவர்மெண்ட் மெஷர்ஸ் என்னென்னலாம் இருக்குது, ஏர் ஆக்ட்னா என்னென்னு பார்த்தோம், ப்ளஸ் நேஷ்னல் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிளான்னா என்னென்னு பார்த்தோம். ஓகே, கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இது எதுக்காகலாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸ். தேங்க்யூ.